ஒரு ட்ராவலருக்கு பிலோ 5000 ஒரு பட்ஜெட்டில் இந்த எஸ்எம்கே 29 லிட்டர்ஸ் டாப் பாட்ஸ் ஒர்த்தா இல்லையன்றதை என்னோட 2 இயர்ஸ் யூஸ்டு ரிவ்யூவை ஓனர்ஷிப் ரிவ்யூவை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்எம்கே 29 லிட்டர்ஸ் டாப் பாட்ஸை வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறதுக்கு வரணும் ரொம்ப பட்ஜெட்டில் இருக்குன்றதுக்காக நான் வாங்கினது வந்துட்டு 2 வருஷம் முன்னாடி 4500 கிட்ட இந்த எஸ்எம்கே டாப் பாட்ஸ் வந்துச்சு. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தாலுமே எனக்கு வந்துட்டு ஓவராலாக பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு ஈவன் 29 லிட்டர்ஸாகவே இருந்தாலுமே கொஞ்சம் பல்கியாக தான் தெரிஞ்சு. அதே மாதிரி உள்ள ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்தா நம்மளோட ஓவரால் பொருளை வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு கேஜெட்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே இது வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்டாக இருந்துச்சு. எனக்கு 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஆஃப் ரோட்ஸில் நான் போயிருக்கேன். நிறைய பை ரோடும் நான் போயிருக்கேன். எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இது கொடுத்தது கிடையாது. ஈவன் வந்துட்டு ஒரு சிங்கிள் பிரச்சனை கூட இதனால எனக்கு வந்தது கிடையாது. உள்ளே வச்சிருக்க திங்ஸ் ட்ரெஸ் கேஜெட்ஸாக இருக்கட்டும் மலையெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன். மலையிலேயே நனைஞ்சது கிடையாது. உள்ள ஒரு ட்ராப் கூட உள்ள போனது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இது கொடுக்கும்போதே வந்துட்டு 2 ஸ்பேர் கீ கொடுத்துருக்காங்க. எல்லா டாப் பாட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதோட அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங் சிஸ்டம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கற்றுக்கும் போது கொஞ்சம் அந்த டெக்னிக் எனக்கு புலப்படலை. எனக்கு வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்ஸ் நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஈஸியாக அன்லாக் பண்ணி லாக் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு அலுமினியமில் அந்த மெட்டீரியல் அது மாதிரி கிடையாது. ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்லாம் செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு ஷாக்கை அப்சர்வ் பண்ணுது. நான் வண்டி ஓட்டும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நான் வண்டியெல்லாம் ரைட் பண்ணும்போது என்ன அது கலண்டு விழுந்துருமோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது இது வந்துட்டு ஜம்ப் ஆகி அந்த ஸ்லிப் ஆகி அந்த லாக்லேருந்து அன்லாக் ஆகி விழுந்துருமோன்றத நான் பயப்பட்டிருக்கேன். பின்னாடி பார்த்துட்டு நான் போவேன். ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அதே மாதிரி எனக்கு இது கொடுத்தது கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் இது வந்துட்டு சூப்பரான டாப் பாட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 29 லிட்டர்ஸ் வருது. ஸோ உள்ள என்னென்ன பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு 3 டேஸ் ட்ரிப் போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து தாராளமாக வைக்கலாம். பேஸ்மெண்ட்டில் வந்து ரப்பர் தாங்கிறதுக்காக அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரப்பரில் வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ரொம்பவே ஹார்டான ரப்பர் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் லேப்டாப்ஸ் இல்லை கேமரா அதை வைக்கும்போது எந்த விதமான டேமேஜ் நான் எப்போவுமே கேமரா வந்துட்டு உள்ளே வச்சுருப்போம். எந்த விதமான டேமேஜும் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ அந்த வகையில் நல்லா இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு அந்த ரெட் கலரில் வந்துட்டு லைட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு லைட் கிடையாது, நம்ம ரிஃப்ளெக்டர்னு சொல்லுவாங்க. சேஃப்டினஸுக்கு அது முக்கியமான விஷயமா இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போவுமே நீங்கள் வந்துட்டு இதோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 4500 தான் இதை வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்டில் ஒரு டாப் பாட்ஸ் வேணும், எனக்கு பொருட்களை பத்திரமா எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாப் பாட்ஸ் உங்களுக்கு 100% ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு முக்கியமான ட்ராவல் கண்டென்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்லாம் நம்ம சந்திக்கலாம். அண்டில் பை ஃப்ரம் NK.